சமயத்திற்கு ஏற்றபடி செய், நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 10 அங்கே 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த அடையாளம் உனக்கு நேரிடும் போது சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது யாரை பார்த்து சொல்லுகிறார்? சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார். என்ன செய்ய சொல்லுகிறார்? இந்த அடையாளங்கள் எல்லாம் உனக்கு நேரிடும் போது சமயத்திற்கு ஏற்றபடி என்ன பண்ண நீ செய். அப்போ கர்த்தர் நமக்கென்று ஒரு அற்புதத்தை செய்ய வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கென்று ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்க நம்புறவங்க மாத்திரம் சத்தமா? அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சமயத்திற்கு ஏற்றபடி நாம் செய்யறவர்களாய் காணப்பட வேண்டும், புத்திமானாய் காணப்பட வேண்டும், அறிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சமயத்துக்கு ஏற்றபடி செய்யலாம், விழுந்து போய் ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய அந்த அடையாளத்தை அற்புதத்தை நம்ம என்ன பண்றோம்? நம்ம இழந்து போயிடுவோம்.